இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி சரியான வடக்கு திசை பார்த்து தான் நம்ம வீடு கட்டணுமா, அதாவது காம்பஸ் பயன்படுத்தி சரியான நார்த் டைரெக்ஷனை பார்த்து தான் நம்ம வீடு கட்டணுமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஸ்துவிற்கும் இந்த காம்பஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காம்பஸ் பயன்படுத்தி மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கிற காம்பஸை நான் ஆன் பண்ணியிருக்கேங்க. டெமோக்காக நம்ம ஆல்ரெடி பண்ண டிராயிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டிராயிங்கை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. லைவில் உங்கள் கட்டடத்தை நீங்கள் மார்க்கிங் பண்ணும் பொழுதோ இப்படி நீங்கள் சரி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட்டையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் வேல 0 டிகிரிக்காக நம்ம மூவ் பண்ணோம். இதுதான் கரெக்டான ஒரு நார்த்து. இப்போ நம்மளோட பில்டிங்கை கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தெரியுங்களா? இப்போ இந்த கார்னர் பாருங்கள். ஸோ இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா? ஸோ இதுதான் கரெக்டான நார்த்து. ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா தென்வடல் டைரக்ஷனில் இருக்கிற, அதாவது நார்த்து டு சவுத். ஸோ இந்த வாலை தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ இந்த கார்னரும் ப்ளஸ் நீங்கள் அடுத்த பாயிண்ட் ஆஃப் கார்னர், சரிங்களா? ஸோ இந்த கார்னர், ஸோ இந்த பில்டிங்கோட 2 பாயிண்ட் நீங்கள் 0 டிகிரிக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நார்த் பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்படி, அதாவது கரெக்டாக 0 டிகிரிக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதில் ஒரு நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0க்கும் லெஃப்ட் சைடு ஒரு 45 டிகிரியோ அல்லது ரைட் சைடு ஒரு 45 டிகிரியோ இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் நார்த் டைரெக்ஷன் பார்த்து வீடு கட்டணும்னு நினச்சா நம்ம ஒரு ஃப்ரீடமான ஒரு பெரிய லேண்டாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து கரெக்டான நார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. அதாவது நல்ல கரெக்டான வாஸ்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் லேண்ட் வாங்குறீங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட்டை பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களையும் நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்க கரெக்டாக லேண்ட் வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்ற ஒரு இதுக்காகவே கொஞ்சம் அந்த கிராஸ் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம நார்த்து 0 டிகிரிக்காக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வித்தியாசத்துலையாவது இருந்தால் போதுமானதுங்க. ஏன்னா இப்போ ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா ரோடு கிராசிங் ஆகும்போது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த நார்த்தை பார்க்காம, அதாவது காம்பஸ் பார்க்காம ஸ்ட்ரெயிட் பண்ணி அதாவது லேண்டுக்காக வீடு கட்டிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது காம்பஸ் பார்த்து வீடு கட்டணும்னு ஃபீல் பண்ணுறவங்க பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பில்டிங் மட்டும் தனியாக ஒரு லைன் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் பார்க்க தேவையில்லைங்க. இந்த ப்ளூ கலர் லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, ஸோ இது பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியாவாகும். ஸோ இந்த உள்ள இன்னரில் ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிறது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பில்டிங் ஏரியா. அதாவது நார்த்தை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க. அதாவது இடத்தோட கிராஸ் கண்டிப்பாக வரும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட வீடு கரெக்டாக நார்த்துக்காக இருக்கும். பட் நம்ம இடம் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இல்லாமல் ஒரு கிராஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ இந்த சைட் பில்டிங், ஸோ அதாவது இந்த லேண்டில் இந்த பில்டிங்க்கு இப்போ காம்பஸை நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பாயிண்ட், சரிங்களா? ஸோ இந்த ரெட் கலரில் இந்த கார்னரு, ஸோ இந்த கார்னரும் நம்ம 0 டிகிரி இந்த ஸ்ட்ரெயிட்டையும் நம்ம செக் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் மார்க் லேண்டுங்க. ஸோ இந்த உள்ள பில்டிங் மென்ஷன் பண்ணி தான் பில்டிங்கோட ஏரியா. ஸோ அதனால் நம்ம இந்த தென்வடல் டைரெக்ஷன் 0 டிகிரின்ற மாதிரி நம்ம பார்த்தால் போதுமானது. இந்த மாதிரி டைரெக்ஷன் ஏன் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம்னு பார்த்திங்கன்னா, நம்ம காமனாக இது ஒவ்வொரு திசையிலும் இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிச்சன், அதாவது சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் தான் கொடுக்கணும். அப்படி மூலையில் சவுத் ஈஸ்ட்டில் பெட்ரூம், அதாவது குபேர மூலையில் பெட்ரூம் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது
நம்ம திசைகளும் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிளானிங் பண்ணுற விஷயமும் கரெக்டாக இருக்கும். திசை காட்டும் கருவி காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு காம்பஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்களே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணி